இங்கேருந்தே சொல்லலாம் வழி தானே சொல்கிறான் அது காத்துல போறாங்க நம்ம ஒரே வாட்டர் நீ போட்டு ஓட்ட ஓய்டு காலுக்கு பாரு அப்படி போட்டு நீ இவனை கலாயிர பிரச்சனை கலாயிர பே பண்ணியாச்சு இல்ல பே பண்ணியாச்சு மாடு அசிங்கப்படுத்துவாங்க ஓவரே கொடுக்க மாட்டாங்க ஆனால் எங்கள் நம்ம டீம் வந்தான் மாடு முதல் மேட்ச் டீம் போல் ரெண்டாவது நானே ஓடி போட மாட்டேன் அவர் பாலாவே மாடு போட்டாலே ஒரு பின்னாடி வந்து காதுலேயே கட்டிட்டு இருப்பான் நான் அவுட் போட்டேன் எப்படி அவன் டீமில் விளையாடுற பாலா அங்கே முக்கியமான பாலா சொன்னால் அங்கே கேட்டாங்க அங்கே நீ அங்கே தெரியும் போயிடலாம் நீ அந்த அந்த வார்த்தை சொன்னோடனே எனக்கு சிரிப்பு தானே வருது. சூர்யா சிரிப்பு சிரிச்சுவான் அதான் ரெக்கார்ட் பண்ணிருந்தேன் சூர்யா சிரிப்பு கஷ்டம் மட்டும் வரும். ஆமாம் பத்த மட்டும் தான் வரும். ஷாட்னா 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 4 ನಂದು ಏನು ಟಚ್ ಬಾಕಿಯಾ பெரிய பிளேயர் பாலா கெரிமியெல்லாம் போயிட்டு வந்திருக்கான். எப்போ கொண்டு போட்டாங்க ஒரே ஒரு மேட்ச் நானே போனோம் ஆள் இல்லை டென்ட் நடக்கும் அந்த கேப்டன் இல்லை பாலா தான் கேப்டன் என்ன சொன்னா போகும்போதே காரை சொல்லிட்டான் மாடு நீங்களே ஓவர் போனோம்டா ரெடியாக இருறான்னா சரி மாமா நான் ரெடியாக இருக்கேன்டான்ட்டான் இவனா மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு 4-5 ஓவர் போயிடுச்சு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் போகுது இல்லடா மேட்ச் நடக்கும்போது வார்ம் அப் பண்ணு ஓவர் போடு அப்படின்னாடா நான் பாட்டு சேரே நின்னுட்டேன் நம்ம ஆளும் கையை இப்படின்றான் அப்படின்றான் 2 ஓவர் ஆச்சு 3 ஓவர் ஆச்சு கடைசி வரைக்கும் ஒரு ஓவர் தரல நீ மேட்சே தோக்க போகிறோம் சும்மாவது கொடுத்துக்கலாம் ஒரு இருந்தானு அந்த கேப்டன் கொடுக்குற அந்த இருக்கு மச்சான் என்ன நம்ம டீம் 2 வருஷமா ஆடி இருக்காது முன்னாடி இருக்கும் அன்னைக்கு காலை 2 வரும்போதே கொஞ்சம் தெபடியான்னு இன்னைக்கு வரைக்கும் திட்டிட்டு இருக்கான் அது நடந்து ஒரு வருஷம் மேலேயே இருக்கும் முதல் வார்த்தை தான் காலைல போகிற வரைக்கும் அன்னைக்கு கல்லை எனக்கு காலைல இன்னொருத்தர் ஜூஸ் வாங்கிட்டு வாடா ஓகே மச்சி அப்படின்ற நிறுத்திலாம் நாங்கள் போகிறோம் அங்கே போயிட்டு புதுசாக குடிச்சு வர வந்தோம் நாங்களாம் அந்த அளவுக்கு இருக்கலாம் சாயங்காலமே மொத்தத்தை விடியாங்க ஜஸ்ட் ஒரே ஷிஃப்ட்டு அதுலேருந்து ஆரம்பிச்சதுதான் என்னெல்லாம் ஞாபகம் இருக்கு எனக்கு ஜூஸ் வாங்கி விட மாடே எனக்கு சாப்பிடடா அப்படின்ற அந்த அளவுக்கு பாலா வந்து அட்வான்டேஜ் எடுத்துருக்காங்க மாடை நம்ம கேப்டன் நம்ம இப்போலாம் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான் காலையில் நான் எடுக்கவே மாட்டேன் நீ கிரவுண்டில் வந்து பேசிட்டு அறிஞர்லாம் இப்போலாம் பாலா அந்த அளவுக்கு முடிச்சுட்டான் ஜஸ்ட் 1 ஓவர் லைஃப் டிசிஷன்ஸ் 12 படம் மாதிரி 12 படம் ஏறி தான் அப்படி போயிடலாம்
ஆனா அது போல அவன் மிஸ்டேக் அது அந்த ஒரு ஓவர் மாடி விஷயம் அது ஆர்வமா இருந்துருப்பாரு பால வரை கேப்டன் நம்ம பையன் 2 வருஷம் நம்ம கூட ஆடி இருக்கான் ஒரு நம்ம கொடுப்பான் அப்படின்னு நினைச்சிடான் இன்னும் குழந்தைங்க லாலிபப் வாங்கிட்டு வாப்பா வண்டியில இருப்பா இது இன்னொரு கபடி தெரியுமா அந்த மேட்ச்ல சுரேஷ் பிரம்ம வந்தானுங்க சுரேஷ் ஓவர் போட்டான் அடிக்கு ஏய் நான் ஹர்ட் ஆனதுல அதுக்கெல்லாம் கிடையாது ராஜோட வந்தாரு கடைசில ஒரு சுரேஷ் வந்தா நீ நானே பூசாவே போச்சு அதான் கொடுக்கல ஒரு டர்ஃப் மச்சான் மாதா காலேஜ் நீங்க நடந்துதான் ஒரு வருஷம் கடைசில சொன்னா என் கேப்டன் ஸ்ட்ரீக் போயிடுமோ அப்படின்னா மேட்சஸ்டா அம்பி பண்ணிக்கிறேன் அப்பா தலையா உன்னால தான் நடுவுல ஒரு மேட்ச் போட்டு கேப்டன்சியா அன்னைக்கு எடுத்தாண்டா கேப்டன்சியா கையில ஒண்ணுக்குள்ளே தோக்கடின்னு நினைச்ச கூட தோக்கடின்னு இல்ல அவன் ஆடி ஜெயிச்சு பொரியல பாக்குறான் இங்க நம்ம போகணும் ஜெயிச்சுட்டே இருக்கானுங்க வாரம் இல்லடா நான் ரொம்ப நாளாவே சொல்லுங்க எப்படா ஜெயிக்கிறேன் அப்படின்னு எப்படா ஜெயிக்கிறேன் டேய் என்னடா எவனையும் நட மாட்டேன் அவனே ஜெயிச்சுறான்டா இது அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும் 96 கையில இருக்கும் மேட்ச் 10 ரன் அடிக்கணும் நான் ஜோர் இருக்கிற அடிக்கிறானா ஜெயிச்சிட்டு இருக்கான் குடுகுடு ஏடா தோத்து 2 ரன்ல தோத்துறோம் நம்ம அப்படின்ற மாதிரி இருக்கும் 96 அப்படியே ஆப்போசிட் 96 அந்த மாதிரி தானே வருது அப்பப்போ அது ஜெயிச்சிரும் ஒரு மேட்ச் சமானா அதான் சொல்றேன் 5 ஓவர் 5 ரன் அடிக்க மாட்டாங்க இவனுங்களெல்லாம் வச்சுட்டு நீ ரொம்ப கஷ்டம்டா டேய் அதுவும் முக்கியமா அது வரைக்கும் நம்ம பேடி கட்டினேன் அப்படியே இந்த வாரம் மாடு பயன்ட்டாரு ரன்னிங் பாலாஜி ரன்னிங் நானா அப்புறமா அடிச்சு கொடுத்துருவாங்க நான் என்ன செய்ய பயப்படாத மாமா ரமேஷ் அச்சானாமே செஞ்சுரி 220 ரன் அதான் சொல்றேன்டா இந்த நாய் நின்றுச்சுனா 2 பேரும் செஞ்சுரி போட்டுருக்கலாம் பைத்தியக்கார டயர்ட் ஆயிட்டு அவுட் ஆயிட்டு என்னப்பா டயர்டு உனக்கு ஃபீல்டிங்கும் பண்ணல கை அப்படியே ஆ ஸ்ட்ரைட்டா போகுது பேட்டர் இல்லடா லாங் இன்னிங்ஸ் ஒரு 40-50 பால் ஆன் பண்ணா கூட பரவாயில்ல ஆடுனது 25 பால் அந்த வட்டிப்பட்டதுல இருந்து அந்த நாய் அப்படிதான் போயின்னு இருக்குது போல மதிய டயர்ட் ஆக மாட்டாங்க சாப்பிட்டு வந்து சாப்பிடாம போறேன் இல்ல காலையில அட்லீஸ்ட் அவன் நிறைய அடிக்கிறான் இவன் கம்மி அடிக்கிறானா ஈக்குவலா போறானுங்க இவனும் 60 அவனும் 60 இப்படிதான் போயிட்டு இருக்கு ஸ்கோர் பேசிட்டே இருந்தான் 2 பேருமே சாலிடா மாமா 200 எனக்கு அவுட் ஆனா பரவாயில்ல முடியல வந்தாரு 200 விட்டு குறையவே இல்லை கடைசியில தான் இவனுக்கு கொஞ்சம் குறைஞ்சு எக்ஸ்ட்ராஸ் கூட அவங்க போடா மொத்தம் 3-4 எக்ஸ்ட்ராஸ் தான் இல்ல பேசு பால் கொஞ்சம் அவனுக்கு பவர் பிளே வரைக்கும் கூட கொஞ்சம் அப்படியே கத்திட்டே இருந்தாங்க இல்ல பவர் பிளே தான் ஆமாடா பவர் பிளே முடிஞ்சு 2 ஓவர் ஒரு 10 பவர் பிளே தான் ஓவர் பவர் பிளேல முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மிடில் ஓவர்ஸ்ல குறைச்சிக்கலாம் அப்படின்னு பேசினே இருந்தானுங்க ஆச்சே எல்லாமே போச்சு பார்த்து வந்து நம்மள பாக்குற மாதிரியே இருந்துச்சு நீலாம் எங்களை போட்டு அடிப்பல அப்பலாம் மாடு பாலாங்க நீ 80 ரன் அடிப்பீங்க நாங்க அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் லைட்டான பார்க்கும்போது நல்ல அட்டம்ப்ட் ஆனா லவ்ல பட்டுச்சு ஏய் மாடு படத்துக்கு பக்கத்துல ஒன்று அந்த அளவுக்கு இல்ல அந்த அளவுக்கு என்னடா அவன் இங்க அடிக்க பார்த்துட்டு இருக்காரா அங்க அடிச்சா பேசல எப்படா இல்ல மச்சான் அவர் இப்படி பிபி கார்னது இல்ல நம்ம ஆடிக்கலாம் படிச்சு ஒரு வாட்டி பேஸ் பால் வந்துருக்கா ரேஸ் பண்ணல பிபி கார்னது ஞாபகம் இல்ல சொன்னீங்க இருக்கு 6 கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது பேட்ல போட்டுனா பார்த்து எனக்கு அவர் கொடுத்து அந்த பேசி வந்துருவோம் ஒரு இடத்துல வாங்குறா பரவாயில்ல மூர்த்தியனவா தான் பண்றாரு எல்லாமே இருக்குடா அப்படியே இருக்குடா இவ்வளவு தூரம் வருதுடா பால் மூர்த்தியனவா இங்க ஃப்ரண்ட்ல தான் அடிப்பாங்க பேசுடா டேய் 90s கிட்ஸோட அங்க விக்கெட் எப்படி மச்சான் அடிப்பா நீ பேட் முன்னாடியே தெரியும் பேசுங்கடா அதான் மச்சான் இங்க எக்கானமி எடுத்து பாருடா டேய் இங்க என்ன நான் சொல்றது எக்கானமி எடுத்து பாருடா நீ பேக் ஃபுட்ல அந்த பாயிண்ட் நம்ம தேவையா ஸ்டார்ட் எடுத்து பேசுறேன் ஸ்டார்ட் எடுத்து பேசுறேன் சப்ஸ்கிரைப் வச்சிருக்கீங்க ஏன்னா இந்த நாயோட பெர்ஃபார்மன்ஸ்ல எங்க இருந்து பாக்குறது என்ன சொன்னா திருப்பி சொல்லு இந்த ராஜா ஃபர்ஸ்ட் டைம் முரளி கோபப்பட்டு நான் அன்னைக்கு தான் பார்த்தேன் டென்ஷன் சான்ஸ் குடிக்கிறேன் எல்லாரும் யாரும் சான்ஸ் கொடுக்க மாட்டீங்க யாரோ வரான் இறக்கி விடுறாங்க அப்படின்னு அப்ப எங்க அப்ப நாங்கெல்லாம் லூசு குதி அப்படிதானே அடின்றோம் அந்த யாரோ 2 மேட்ச் இருக்கு ஒரு மேட்ச் விளையாட்டா அடுத்த மேட்ச் விளையாடுனா எதுவுமே யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அதாவது ஒரு மேட்ச் தொடங்கி இல்லடா 2வது மேட்ச் விளையாடுற நாங்களாம் இப்போ மேட்ச் வெயில நின்று விளையாண்டு இருக்கோம் நீ வர காடி அடிக்கிற ஓப்பனிங் ஆனா ஃபர்ஸ்ட் போலிங் கொடுத்தாங்க ஓகே ஃபைன் விளையாண்டு 2வது மேட்ச் விளையாடி கொடுத்துட்டுலாம் போகிறோம் இப்போ அந்த மாதிரி ஜெயிச்சிருந்தா 2வது மேட்ச் விளையாடி இருக்கோம் ஃபைனல் வரைக்கும் உட்காந்துருக்குல்ல டக்குனு வேலை இருக்குது அது இது ஸ்கூட்டி எடுத்து கிளம்பிட்டாங்க உங்களுக்கு எதுவுமே கேட்கல வாய்ப்பு இல்லை இப்போ தான் நின்று இருக்காங்க இவன் ஓவர் விட்டாடி போடா அவனை போடுறான் அவன் தான் நினைக்கிறேன் இல்ல இது வேற
ப்ரோ இன்னொரு அந்த சில்வர் பாட்டில் எடுத்துகிட்டு போனீங்களா? சில்வர் கலர் பாட்டில் இல்லை இது ஒன்று தான் அந்த பாட்டில் என்ன இதுரா 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 க்ளவு ராஜிகளை குத்துறா, அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. ராஜி இருந்தாடா தண்ணி குடிச்சிட்டு அப்படியே தூக்கி போட்டுருவான். ஏன்னா ஃப்ரெண்ட்லி அடிக்கிறேன் யாருண்ணா பால் தான் நல்லா வேகம் மூத்தி நாக்குடா. இல்லை அதுதான் நான் இங்கே அடிக்க பார்க்குறதா தான் எக்ஸாம். இப்போ பால் பரவாயில்ல பிஹைண்ட் விக்கெட் ஆடலாம். பேஸ் அதிகமாக கொடுக்குறாங்களா பால் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அடிக்கலாம். பால் இது மீட் ஆகும். இங்கே அடிங்க. அந்த ஒன்றொருத்தம் போட்டுக்கிறதுனால அவன் பாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பூர்த்தியாக சரி நீங்கள் இங்கே அடிக்க பார்க்குறீங்க படாது பால். அங்கே அடிக்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு போட்டால் ஸ்லோவாக போட்டுருந்தேன். கேட்டுச்சுரா பிரவீன, இதில் மாட்டிக்கிச்சு. நீ இதுக்கு நான் போன வாரம் பாலாவெல்லாம் எப்படி அர்த்தம் தெரியுமா? அவனுக்கு டெய்லி அவன் கேமராமேன் பழக்கம். டேய் நீ வேற பாரு, நான் வந்து இதுக்குள்ள எப்போ தெரியுமா, நீ ஒரு வீடியோ விட்ட பாரு பாலாஜி நான் விக்கெட் எடுத்தது, அதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே நானும் சுரேஷ்லாம் பிளான் போட்டுட்டு இருந்தோம். அந்த ஷாட் நல்லா இருக்கு.